பலிக்கு பெருக்குன்னு வேதம் சொல்லுது. இவன் கல்யாணம் ஆகிட்டு இவன் வாலிபனை போல் இருக்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. வாலிபன்னா களியாட்டுகளில் சொல்ல, இவன் கணவனாக மனைவி இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஒரு டீச்சிங் போச்சு ஒரு காலத்தில். இருக்கக்கூடாது, அதுக்கு நீ போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுன்னா. நான் அப்பயே பார்த்தேன், இது நம்மளுக்கு செட் ஆகாத ஒரு உபதேசம்ன்ட்டு வந்துட்டேன் நான். இதெல்லாம் நடந்துச்சு. இன்னொருத்தன் கல்யாணம் ஆனான்னா, இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணுன்னா, இன்னொருத்தன் நகை போடுன்னா, இன்னொருத்தன் போடாதன்னா, இன்னொருத்தன் வாடகை போட்டு தான் ஒஸ்தின்னா, வருகை வருது எல்லாம் விற்றுட்டு போனோன்ட்டான். 2000 வரைக்கும் வேறு மாதிரி இருந்தது. 2000 இயேசு வரலன்னொன்னே எல்லோரும் உஷாராயிட்டாங்க. விசுவாசிங்களாம் உஷாராயிட்டாங்க. சொன்னதெல்லாம் போய் சேர ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் வயசாகி போனது, வேறு ஒன்றும் பாவம் புண்ணியன்னு சொல்ல. ஒரு விதமாக இருக்கும். இதெல்லாம் பண்ணால்தான் டிகிரி சர்டிஃபிகேட் கீழ்ச்சி போட்டு ஊழியத்துக்கு வந்தால், இன்றைக்கி அரசாங்கம் முதல்ல படித்தான்னு கேட்குது. சட்டம் மாறிச்சா?